மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கண் பார்வை, இந்த பார்வை தெளிவில்லாமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா நிறைய கிட்ஸுமே, குழந்தைகளுக்குமே கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ வயதானவர்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதற்கு எந்த அளவுக்கு நம்ம சித்த மருந்துகள் எடுத்தா நமக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும்? பொதுவாக நமக்கு பார்வை குறைபாடு அப்படின்னு ஏற்பட்டுக்கிட்டே வருதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சரியான அளவு உணவு, மருந்து, பயிற்சிகள் எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல பிளட் கிளாட்ஸ் இருக்கு, சுகர்னால நமக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, முக்கியமாக பிளட் ப்ரெஷர். நம்ம உடல்ல அதிகமான பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு சிலருக்கு நம்மளே பார்த்திருப்போம், கண்கள்ல ஒரு மாதிரி நமக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதை தாண்டி கேட்ராக்ட் மாதிரியான பிரச்சனைகள், இப்போ கண்ணில் புற வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சரி செய்யறதுக்கு, கண்கள் நரம்புகள் ஊட்டமாக இருப்பதற்கு என்னென்ன பண்ணலாம், கண் பார்வை குறைபாடு இல்லாமல் இருக்க நம்ம என்னென்ன பண்ணலாம். இந்த பார்வை குறைபாடு அப்படின்ற விஷயம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் பிளர்ரா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்கள்ல ஏதாவது ஒரு கண்ணோட பார்வை, ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நமக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும்போது நமக்கு அந்த உணவு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ கலிக்கமாகவோ இல்ல நம்ம வெளிப்பிரயோகமாக கொடுக்கக்கூடிய சொட்டு மருந்தாகவோ தைல வகைகள். இந்த தைல வகைகள் அப்படின்னு சொல்றது நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும் போது செய்யக்கூடிய விஷயம். அந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போது இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தி குளிக்கும் போது கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையும், பார்வை நல்லா நமக்கு ஷார்ப்பா இருக்கிற மாதிரியும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உணவு முறையில இது எப்படிங்க சரி செய்யலாம், எதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி அந்த உணவை சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல விட்டமின் ஏ, இ, ஹைலூரானிக் ஆசிட் அதிகமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது கண் பார்வை நமக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும்னு சொல்லலாம். நரம்புகள் வலிமையாக இருக்கும். பொதுவாக நமக்கு தலையில எங்கேயாவது சைட்லேயோ இல்ல பின்பக்கமாகவோ வலி ஏற்படும் போது, அடிபட்டு வலி ஏற்படும் போது கண் பார்வையில நமக்கு பாதிப்புகள் இருக்கு. ஸோ அதை சரி செய்யறதுக்கான வழிமுறையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ கண் பார்வை குறைபாடு அப்படின்னா இந்த உணவு முறைய, இந்த உணவை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது தொடர்ந்து சாப்பிட சாப்பிட நல்லாவே கண் பார்வை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னா இந்த கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்தும் போது உணவுல சேர்த்து பயன்படுத்தலாம், கடையலாக பயன்படுத்தலாம், துவையல் மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். ஸோ இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்றதே கண் சம்பந்தப்பட்ட நோய்களை முற்றிலுமாக நமக்கு குணமாக்குவதற்கு இந்த கரிசலாங்கண்ணி பயன்படுது. முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அதோட மட்டும் கிடையாது, இது ஒரு காயகற்ப மூலிகை. ஸோ இந்த கரிசலாங்கண்ணியை மட்டுமே பறிச்சுட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்து இதை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சும் போது நமக்கு சிறுநீரக பிரச்சனையா இருந்தாலும் சரி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஸோ வயிற்றுக்கு மேல பத்து போடும்போது நல்லாவே ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இப்போ நம்ம தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள், ஸோ உணவு முறையில இந்த துவையலெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா கண் பார்வை தெளிவடையும் இல்லையா? அப்போ எந்த மாதிரி இந்த கரிசலாங்கண்ணியை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? பொதுவாக காயகற்ப முறைப்படி இந்த கரிசலாங்கண்ணியை பொடியாக்கி எடுத்து தேனோடு கலந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நல்ல டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண் பார்வையில நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம செல்ஃபாவே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு பார்வை தெரியுது, இல்ல குறைஞ்சிக்கிட்டே வருதா, இல்ல இரண்டு பார்வை மாதிரி தெரியுதான்றத செக் பண்ணிக்கணும். ஸோ நாமளாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பார்வை பிரச்சனை இருக்கு
கொஞ்சம் நாள்ல நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துருங்க. இதற்கு பேசிக்கா நான் சொன்ன மாதிரி கரிசலாங்கண்ணி பயன்படுது. ஸோ கரிசலாங்கண்ணியை உணவில் எப்படிங்க சேர்த்துக்கிறது, தனியா மெடிசன் மாதிரி கொடுத்தா இல்லை அப்படின்னு சொல்ற நிறைய நபர்களுக்கு இந்த கரிசாலையை எப்படி பயன்படுத்தி கண் பார்வை திறனை மேம்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கரிசாலை அப்படின்னு சொல்ற விஷயம் நல்லா வாஷ் பண்ணிட்டு லேசா வதக்கி லேசா உப்பு போட்டு எடுத்து வச்சணும். ஒரே ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சணும். ஸோ இதை இது கூட கொஞ்சம் தேங்காய் மற்றும் இந்த தனியா விதைகளை வைத்து நம்ம அரைக்கும் போது, சட்னியாக அரைக்கும் போது அதை தொடர்ந்து நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். காலையிலயோ இல்லை இரவு நேரத்திலயோ ஏதாவது ஒரு நேரத்துல உணவோடு சேர்த்து இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கண் பார்வையானது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வரும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப சிறந்தது. ஸோ கண் பார்வை தெளிவாக இருப்பதற்கு இந்த சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுல முக்கியமா பார்த்தோம்னா சீதேவி செங்கல் நீர் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மூலிகையை மருந்தாக, முக்கியமாக குரு மருந்தாக செய்துதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை பயன்படுத்தும் போது கண் பார்வை நமக்கு குறைபாடு இல்லாம நல்லாவே ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதை தாண்டி தலைக்கு ஆயில் பாத் எடுக்க சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஆயில் பாத் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி பார்வை திறன் மேம்படுறதுக்கு ஆயில் பாத், எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல பேசிக்கா வாரம் 1 அல்லது 2 முறை நம்ம பயன்படுத்தும் போதே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். கண் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உணவு முறையில தேவையற்ற உணவு முறைகள், அதிகமா ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், நான்வெஜ் சாப்பிட்றது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனோட சேர்த்து தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இரவு நேரத்து உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இரவு நேரத்துல 7 to 8 மணி நேரம் உறங்கும் போதும் கண் பார்வை தெளிவடையும், கண் வறட்சி குணமாகும். ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது கை நடுக்கம், கால் நடுக்கம் இருக்குன்னா பார்வையும் குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்லையும் நான் சொன்ன இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண் பார்வையானது நமக்கு அந்த விஷன் ப்ராப்ளம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஆரோக்கியமான கண்கள், விழிகளை பெற என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.